என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு 5 பேரின் பெயரைச் சொல்கின்றேன். இதில் ஒரு பெண் உனக்கு செய்வினை செய்த பெண். இவள் மீண்டும் உன்னை தேடி வர தயாராகிவிட்டாள். அதனால்தான் உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் இவளை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இப்பொழுதும் என் பிள்ளை, இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பல கஷ்டங்கள் சூழ்ந்துவிடும். உனக்கு பல துன்பங்கள் வந்துவிடும். உன்னால் மீண்டு வரவே முடியாத ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டுவிடும். அதனால் உன் அம்மா நான் சொல்வதை என்னவென்று கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வர தயாராகிவிடும். என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகள். எதையும் ஒளித்து மறைக்க நான் விரும்பவில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்லி உன்னை காயப்படுத்த நான் நினைக்கவில்லை. இது உன்னுடைய வாழ்க்கை, உனக்கான அழகான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ உண்டு, உன் வேலை உண்டு என்று இருக்கும் பொழுது உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நல்லது செய்வது போல செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் தன்னோடு 4 பேரை கூட்டு சேர்த்து ஆக மொத்தம் 5 பேர் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்து விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள். எந்த நொடியிலும் உனக்கு வேதனைகளை கொடுப்பதும் எந்த நொடியிலும் உனக்கு துன்பங்களை கொடுப்பதுமே இவர்களுக்கு மிகப்பெரிய வேலையாக மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை பற்றி எல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்கும் நேரம், எப்படி இவர்களால் இதுவெல்லாம் செய்ய முடிகிறது, இவர்களின் மனநிலையில் அப்படி என்ன இருக்கின்றது, இவர்கள் மற்றவர்களுக்கு எதை செய்ய நினைக்கிறார்கள், இவர்கள் சிந்தனைகளினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு நான் சொல்ல வேண்டும். உடனிருந்து கொண்டே நமக்கு நல்லது செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, தீமைகளை செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொருவரும் எந்த விதத்திலும் நமக்கு கெடுதலை செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்கள் எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னோடு நன்றாகத்தான் பேசுவேன், ஆனால் உனக்கு எப்பொழுதுமே நான் கெடுதலைத்தான் செய்வேன் என்று நினைக்கும் பொழுது அதையெல்லாம் ஒரு நொடியிலும் விட்டுவிட முடியாது. இதையெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நான் தவிர்க்க முடியாது. உன்னோடு உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலம், இந்த பிரத்யங்கரா இந்த உண்மையை தெரிந்த பிறகு உனக்கு எச்சரிக்கை கொடுப்பது என்னுடைய கடமை அல்லவா? எச்சரிக்கை செய்து உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால்தான் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்து விட்டேன். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எதையும் சொல்லி கொடுக்கும் பொழுது அதை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம், என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் செய்வினைகளை வெளியிலிருந்து யாரும் செய்யவில்லை, உடன் இருப்பவர்கள் செய்யும் பொழுது அதை நாம் நிச்சயமாக என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும். உடன் இருந்து கொண்டே இவர்கள் நடத்தும் பொழுது இதை நாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த நிலையிலும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான அதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொடுத்து நீ ஆசைப்பட்டபடி ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லி கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை நான் சரியான வழியில் அழைத்து வந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று சொல்லி நான் உனக்கு நல்ல விஷயங்களை காண்பித்து கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் உன்னை தேடி வந்த இந்த மனிதர்கள் உன்னை தவறான வழியிலும் உனக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுக்க நினைப்பதிலும் முழு முயற்சியோடு இருக்கும் பொழுது இவர்களை என்னவென்று ஒரு கை பார்க்க வேண்டியது
இந்த பிரித்யங்கராவினுடைய பொறுப்பு. ஆனாலும் இவர்களினுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உனக்கு சொல்ல வேண்டியதும் என்னுடைய பொறுப்பல்லவா? இவர்களை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏனென்றால் நமக்கு நல்லது செய்கிறவர்களையும் தீயது செய்கிறவர்களையும் நாம் சட்டென்று ஒரு நொடியில் என்னவென்று உணர முடியாமல் நின்று விடுகின்றோம். அவர்கள் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள முடியாமல் நின்று விடுகின்றோம். அப்படி இருக்கும் இந்த காலங்களில் என் பிள்ளை, எதற்கும் நாம் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஏனென்றால் ஆதாரமில்லாமல் ஒருவரை நம்மால் குற்றம் சுமத்த முடியாது. எந்த வகையிலும் ஒருவரை நாம் தவறு என்று சொல்லிவிட முடியாது. ஒருவேளை நாம் சொல்கின்ற வார்த்தைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாளை அவரின் முகத்தில் விழிக்க முடியாத ஒரு நிலை நமக்கு வந்துவிடும். இதுபோன்று இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை, நீ கலங்கி கொண்டுதான் இருக்கிறாயல்லவா? உனக்கென நான் என்ன கொடுக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கையில் என்ன நடத்துகிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனதார நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ, ஏதுவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக இப்பொழுதே உணர்ந்து விடு. அம்மாவினுடைய அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீய மனிதர்களிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கான பல முயற்சிகளை செய்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நமக்கு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைத்திட்டாலும், எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் துன்பங்களை கொடுத்திட்டாலும், நமக்கென இருக்கக்கூடிய சில உண்மைகள் நிச்சயமாக உன்னை தொடரும். உனக்கென இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும். அப்பொழுது நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு மிக பெரிய அளவிலான நம்பிக்கையும் மிக பெரிய அளவிலான வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதையுமே நாம் சரியாக யோசிக்கும் போது, எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சரியாக சிந்திக்கும் பொழுது, அந்த விஷயம் நமக்கு இந்த வாழ்க்கையை சரியாக புரிய வைத்து விட்டது என்றால் நாம் யாரையும் சந்தேகிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் யாரிடத்தில் நாம் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அவர்களிடத்திலிருந்தே அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு தவறான முடிவு கிடைக்கிறது என்றால், என் குழந்தையே, அம்மா என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? யாருக்கும் தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்று நீ நினைக்கிறாய். யாருக்கும் சொல்லாமல் இந்த காரியம் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனாலும் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தானே என்று சொல்லி, நமக்கு மிகவும் அதிகமான நட்பு தானே என்று சொல்லி ஒருவரிடத்தில் மட்டும் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்கிறாய் என்று வைத்துக்கொள். எவ்வளவோ மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று நீ நினைத்து மறைத்த இந்த விஷயத்தை மற்றவர்கள் தெரிந்து கொண்டே உனக்கு போட்டியாகவும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை அவர்களும் பெறுகிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும். இந்த இடம்தான் நீ மிகவும் அதிகமாக கவனிக்க வேண்டிய விஷயம். யாரிடத்தில் பகிர்ந்து கொண்டாய் என்பதனை நீ சிந்தித்து பார்த்தாலேயே தெரிந்து விடலாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த துரோகம் என்னவென்று. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த துரோகத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய். வேண்டும் என்றே உனக்கு இவர்கள் கொடுக்கின்ற இந்த இன்னல்களில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். காலத்தின் கட்டாயம் இப்படித்தான் சில மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்தும். என் குழந்தையே, பிரித்யங்கரா சொல்லக்கூடியவர்கள் யார் என்று நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கினை வகித்து கொண்டிருப்பவர்கள், உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான உன்னுடைய சந்தோஷங்களை கெடுத்தவர்கள், எப்பொழுதும் உன் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு உள்ளே என்ன நடக்கிறது என்று எட்டி பார்ப்பதும், நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதும் தான் இவர்களின் முழுமையான வேலையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கென கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும்
என் பிள்ளை, நீ சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் நேரம். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா சர்வசாதாரணமானவள் அல்ல. ஒருவருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டால் முதலில் சுற்றி இருக்கின்ற தீமைகளை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அப்படித்தான் இவர்களை நான் கண்டு கொண்டேன். இந்த கூட்டுக்களவாணிகள் யார் என்று சொல்லவா? உன் தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவரினுடைய பிள்ளைகள். அதாவது உன் தந்தையோடு உடன் பிறந்ததில் யார் மூத்தவரோ அவரினுடைய பிள்ளைகள்தான் இதை செய்கிறார்கள். ஏனென்றால் உன் தந்தையோடு உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகள் எல்லாம் ஏறக்குறைய உன் தந்தை வயதை ஒத்தவர்களாகவே இருப்பார்கள். ஏனென்றால் மூத்தவர்களும் இளையவர்களும் அல்லவா? உன் தந்தை இளையவர் எனும் பொழுது மூத்தவருக்கு வயது சற்று அதிகமாக இருக்கும். முன்பே திருமணமாகி இருக்கும் அவர்களின் பிள்ளைகளும் சற்று பெரியவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள்தான் இது போன்ற காரியங்களை செய்வார்கள். ஏனென்றால் கொஞ்சம் வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கும் பொழுது இவர்களை பெரியவர்களாகவே மதிப்பார்கள். சித்தப்பா என்று மரியாதை கொடுப்பார்கள். ஏறக்குறைய வயது நெருக்கமாக இருக்கும் பொழுது மரியாதை என்பதனை கொடுக்க இவர்கள் ஒரு பொழுதும் நினைக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, மரியாதை கொடுத்து அதை ஏமாற்றத்தான் செய்வார்களை தவிர, அன்பினால் சோதிக்கத்தான் செய்வார்களை தவிர, என்னென்ன நன்மைகளை பெற முடியுமோ அதைத்தான் பெற நினைப்பார்களை தவிர வேறு எந்த வகையிலும் எந்த ஒரு நன்மைகளையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. பிரத்யங்கரா சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனை பேரும் உடன் பிறந்தவர்கள் என்று உன் அம்மா சொல்கின்றேன். இதில் யாரோ ஒருவர், ஒரு பெண் மட்டும் உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண். இவள் இந்த சூழ்ச்சிகளுக்குள் சென்றிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவளும் உன் குடும்பம் நன்றாக இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒருவள்தான். உன் வீட்டில் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பவள்தான். அதனால் இவளும் சரியாக உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று இவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கின்றார். உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்தவரினுடைய பிள்ளைகளுள் கடைசி பிள்ளையான ஒரு பெண் இவள்தான் ஒட்டு மொத்தத்திற்கும் காரணமானவள். இவள் எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும், எவ்வளவுதான் அவமானப்படுத்தப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் உன்னுடைய குடும்பத்தை தேடி வந்து நல்ல பிள்ளை போல பேசக்கூடியவள், மீண்டும் மீண்டும் கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவள். அதனால் என் பிள்ளை, இவளை எந்த நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே இழக்காமல் நீ ஒவ்வொரு நொடியிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவள் இவள் என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கு நடக்கக்கூடியது அத்தனையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரங்களில் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக உணர வேண்டும். நல்லது மட்டும் உனக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ யோசிக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற இவர்கள் எல்லாரும் உனக்கு தீமைகளை நடத்துவார்கள். அந்த இடத்தில்தான் நீ கவனமாக இருந்து பிழைத்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை உன்னால் காப்பாற்ற முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே என் பிள்ளைக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும். இந்த பிரத்யங்கரா சொன்னது போல இந்த பெண் மீண்டும் மீண்டும் உன் இல்லத்தை தேடி வருகிறாள் என்றாலே நீ தெரிந்து கொள்ளலாம், இவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய துன்பத்தை கொடுத்து உன்னை ஒரு மூலையில் முடக்கவும் உன் குடும்பத்தை அதிகமாக வேதனைப்பட வைக்கவும் நினைக்கிறாள் என்று. இது நீ கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை என்பதனை புரிந்து கொண்டால் இனி இவர்களால் எந்த தீமைகளும் வராமல் நிச்சயமாக உன்னால் காத்திட முடியும். எந்த ரகசியத்தையும், வீட்டில் நடக்கின்ற எந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாதே. அது போதும், அது ஒன்றே போதும். நிச்சயமாக இனி எந்த ஒரு சூழ்நிலைகளும், எந்த ஒரு விஷயங்களும் வெளியில் செல்ல விடாமல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடியது எல்லாம் சரியான நேரத்தில் சரியாக கிடைக்கும்படி உன் வாழ்க்கை உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் சொல்கின்ற வார்த்தைகள் உண்மை என்று புரிந்தால் என் பிள்ளை நிச்சயமாக உன் வாழ்க்கையை சரியாக நீ காப்பாற்றிக் கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.